ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம இந்த கல் உப்பை வீட்டிலே அரைச்சி நம்ம எப்படி தூள் உப்பு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதனால் இந்த உப்பை நம்மளால் முடிஞ்ச வரையும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக பார்த்து எடுத்துக்கணும். அதனால் நம்ம கடைகளில் விற்கக்கூடிய அந்த பாக்கெட் தூள் உப்பை வாங்கி யூஸ் பண்ணாமல் தெருக்களில் நமக்கு மூட்டைகளில் விற்றுட்டு வரும் பார்த்திங்களா, அந்த கல்லுப்பை வாங்கி நம்ம வீட்டிலே ஆரோக்கியமான முறையில் நம்ம தூள் உப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் தெருக்களில் விற்றுட்டு வர இந்த மூட்டைகளில் விற்றுட்டு வர இந்த கல்லுப்பவே வாங்கி நீங்கள் பயன்படுத்த பாருங்கள். இந்த கல்லுப்பை பொடி உப்பாக மாற்றுறதுக்காக சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி பவுட்ரு உப்பாக அவங்க செய்யும் போது பார்த்திங்கன்னா இந்த உப்புகள் கட்டிகள் விட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் நம்ம ஆரோக்கியமான முறையில் இதை எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரையும் இரும்பு கடாய் இல்லைன்னா மண் பாத்திரம் எடுத்துக்கங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நான் இன்றைக்கி இந்த அலுமினிய கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை முடிஞ்ச வரை அவாய்ட் பண்ணிடுங்க. கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் இப்போ இந்த உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பை சேர்த்தோன்னா ஒரு மாதிரி சலசலன்னு சத்தம் வரும். ஹையில் வைக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கடைகளில் வாங்குகிற தூள் உப்பில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்ம தெருக்களில் விற்கக்கூடிய அந்த மூட்டை உப்பை வாங்கி இது மாதிரி தூள் உப்பு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம ஆரோக்கியமான முறையில் இது மாதிரி உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ உப்பு நல்லாவே ஆறிடுச்சு. அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் இந்த உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம கல்லுப்பை இந்த மெத்தடில் நம்ம தூள் உப்பு ரெடி பண்ணோன்னா இந்த உப்பு ரொம்ப நைஸாகவும் கடைகளில் வாங்குகிற உப்பு மாதிரி நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். இது மாதிரி உப்பை ரெடி பண்ணி கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா உப்பு ஜாடியில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரை நம்ம எப்போவுமே உப்பை பிளாஸ்டிக்கில் ஸ்டோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும். இனிமேல் நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்ம கடைகளில் கெமிக்கல் மிக்ஸ் பண்ண பொடி உப்பு வாங்காமல் நம்மளால் முடிஞ்ச வரையும் இது மாதிரி மூட்டை உப்பை வாங்கி நம்ம பவுட்ரு பண்ணி ஆரோக்கியமான முறையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சிடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.